ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் ஜோதிடத்தில் உபஜயஸ்தானம்னா என்னங்கிறதையும் அதனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறதையும் மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், ஜோதிடத்துல உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்தானம் இருக்கு. அது ரொம்ப முக்கியமான ஸ்தானம் அப்படிங்கிறதும் அதை பத்தி நிறைய விழிப்புணர்வும் நிறைய பேருக்கு தெரியல. சோ அதை பத்தி உங்களால சொல்ல முடியுமா? ஆமா, இப்ப நமக்கு எப்படின்னா ஒரு ஜோதிடத்துக்குரிய விளக்கத்தை சொல்றதுக்கு முன்னாடி இதுல எப்படி எல்லாம் யார் யார் குழப்பி வச்சிருக்காங்க அந்த சோசியல் மீடியாவில் அதை எந்த அளவுக்கு நம்ம தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக இந்த டாபிக் ரொம்ப முக்கியம். அது ஏதோ உபஜயஸ்தானம்னா நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு பார்க்கக்கூடாது. ஒரு ஜாதகத்துல 12 கட்டங்கள் இருக்குல்ல, அதுல என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவா காலபுருஷ தத்துவப்படி மேஷம் ராசி இருந்தாலும் அதை முதல் ராசியா எடுத்துப்போம். மற்றவங்க எல்லாமே என்ன பண்ணும், ஒரு ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா லான்னு போட்டு ஒரு கோடு போட்டிருக்கோம், அதான் லக்னம், அதுதான் அவங்களுடைய முதல் இடம். அப்ப அதை 1ன்னு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் 2, 3ன்னு எடுக்கலாம். அப்ப மேஷம் லக்னமா இருந்தா மேஷம் 1, சிம்ம லக்னமா இருந்தா சிம்மம் தான் 1, விருச்சிக லக்னம்னா விருச்சிகம் 1, இப்படி அதுல இருந்து பார்த்துட்டு வரோம்ல. இதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஜாதகமா இருந்தாலும் 1ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன லக்னமோ அது லக்னம், அது அந்த ஜாதகரை பத்தி ஒரு சுருக்கம். இந்த 12 கட்டத்தோடையும் ஒரு சுருக்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு சினிமாவில் ஒன்லைன் அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி ஒரு ஜாதகரோட கெப்பாசிட்டி அவங்களோட தன்மையை சொல்றதுதான் அந்த 1. அதே மாதிரி பிரிச்சுக்கிட்டே வராங்க இல்லையா, 1ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், இதை என்ன சொல்லுவாங்கன்னா கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேந்திரம் அப்படின்னா இந்த 1, 4, 7, 10 இருக்கு இல்லையா, இது அப்படியே நான் ஒரு கோடு போட்டு அப்படியே ஜாயின் பண்ணீங்கன்னா சதுரம் மாதிரி வரும், அதுதான் கேந்திரம் அப்படின்னு சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது 1, 5, 9, அதாவது லக்னம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், இது மூணுத்தையும் இப்படி கனெக்ட் பண்ணி ஒரு கோடு போயிட்டீங்கன்னா முக்கோணம் மாதிரி வரும். அதனால அந்த 1, 5, 9ஆம் இடத்தை சேர்ந்து திரிகோண ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. திரின்னா 3 தானே, திரிசூலன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி திரிகோண ஸ்தானம்னு எடுப்பாங்க. இது இல்லாம பணம்லாம் சொல்றோம் இல்லையா, இது பணபர ஸ்தானம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. பணபர ஸ்தானம்னு கேட்டீங்கன்னா பணம் வரும் ஸ்தானம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. 2ஆம் இடம், அதுக்கப்புறம் 5ஆம் இடம், அப்புறம் 8ஆம் இடம், 11ஆம் இடம், இது எப்படி 4த்தையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு கட்டத்துல இதுதான் நமக்கு பணம் சேரக்கூடிய இடம் அப்படிங்கிறத குறிக்கிறது. அதுக்கப்புறம் ஆபோக்லிபம் அப்படின்னு ஒண்ணு எடுப்பாங்க, சொல்லுங்க பார்க்கலாம். ஆபோக்லிபம், ஆமா, ஏதோ லபக்குன்னு போட்டு முழுங்கின மாதிரி இருக்குல்ல, ஆமா, அதான் அந்த ஆபோக்லிபம்ங்கிறது 3, 6, 9, 12ன்னு எடுத்துருவாங்க. இது மறைமுகம் இடம் அப்படின்னு மேலோட்டமா சொல்லும் போது சொல்லுவாங்க. இதை தவிர என்ன பண்ணுவாங்கன்னா உபஜயஸ்தானம் அப்படின்னு எடுப்பாங்க. உபம் அப்படின்னா உபன்னால என்ன தெரியுமா, சப் அப்படின்னு சொல்லுவோம்ல, துணைங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஜெயம்னா வெற்றி. அப்ப உபஜயஸ்தானம் அப்படிங்கிறது துணை வெற்றி ஸ்தானம் அப்படின்னு பேரு. சில இடங்கள்ல இதுவும் அதுவும் மிக்ஸ் ஆகி சில விஷயங்கள் எடுப்பாங்கல்ல. அப்படி எடுக்கும்போது 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த இடங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே சொல்லிட்டோம், துணை வெற்றி ஸ்தானங்கள், அவ்வளவுதான். இது வடமொழி சொல் உபஜயஸ்தானம் அப்படிங்கிறது. இந்த உபஜயஸ்தானத்தோட சிறப்பு எப்படின்னா, ஜென்ரலா மேலோட்டமா பார்க்கும்போது ஜோதிடத்துல 10 விதிகள் இருந்துன்னா 90 விதிவிலக்குகள் இருக்கும். இது ரெண்டத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு தான் ஒரு சப்ஜெக்டுக்கு நம்ம விளக்கம் கொடுக்கணும். அப்போ 3ஆம் இடம் அப்படிங்கிறது தைரிய ஸ்தானம், வீரிய ஸ்தானம், சிறு பயணங்களை குறிக்கக்கூடியது, நம்மளோட முயற்சிகளை குறிக்கக்கூடியது, நம்மளோட இளைய சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடியது, நம்மளுடைய தைரியத்தை குறிக்கக்கூடியது, இப்படி பல விஷயங்களை சொல்லிட்டே வருவாங்க. அப்போ 3. அடுத்தது 6ஆம் இடம். 6ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே ஒரு லக்னத்துக்கு மறைவிடம் அப்படின்னு எடுத்தாலே 6ஐயும் 8ஐயும் தான் முதல்ல எடுப்பாங்க. ஏன்னா இது குடும்பமான வரைக்கும் இது ரொம்ப மறைவிடம் அப்படின்னு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் பெரிய அளவுக்கு பாசிட்டிவா வேலை பார்க்கும், பாசிட்டிவா வேலை பார்க்காது அப்படிங்கிறது. அடுத்தது 3 சொல்லிட்டோம், 6 சொல்லிட்டோம்ல. 6ங்கிறது என்னன்னா ஒரு மனுஷனோட கடன், மனுஷனுக்கு வரக்கூடிய நோய், அதே போல ஒருத்தனுக்கு வரக்கூடிய எதிர்ப்பு, இதுதான் என்ன சொல்லுவாங்க சத்ருஸ்தானம், ரோகஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்போ அதை இப்படி பார்த்துக்கிட்டே வரும்போது 6ஆம் இடம்ங்கிறது ரொம்ப வலிமையை குறிக்கக்கூடிய ஒரு இடம். இப்போ உடைய கடனாளியா இருக்கான் ஒருத்தன் கேட்டீங்கன்னா, ஒருத்தன் கேட்டு கடன் கொடுக்குற அளவுக்கு ஒருத்தன் கெப்பாசிட்டி வேணும்ல. உனக்கு கேட்டா 5 லட்சம் உங்களுக்கு கொடுப்பாங்க, எனக்கு கேட்டா 50,000 கூட சில பேர் கொடுக்க மாட்டானே, 500 ரூபா கொடுக்கறது கூட யோசிக்கிறாங்க இல்லையா. அந்த கடன் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி குறிக்கிறதும் 6ஆம் இடம் தான். அதே போல எதிரிகளை வெல்றது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எதிரின்னா அங்க நேருக்கு நேர் போய் அடிச்சுக்கிறது இல்லை, தொழில்ல இன்டர்வியூல ஜெயிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. இன்டர்வியூங்கிறது வேற, இன்டர்வியூல ஜெயிக்கிறது, நேர்முக தேர்வுல ஜெயிக்கிறது அப்படிங்கிறது வேற இல்ல.
போட்டி தேர்வுகள் எழுதுறோம்ல, கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் பாஸ் பண்றதுக்கு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதுறோம்ல வெளிநாடு போறதுக்கு, இது எல்லாத்துலயும் ஜெயிக்கணும்னா 6ஆம் இடம் வலிமையா இருக்கணும். அதனால வந்து 6ஆம் இடத்துக்கே வெற்றி ஸ்தானம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஜெயஸ்தானம், வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 தைரிய ஸ்தானம், 6ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். அது கடன் சத்துரு ரோகம்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட அது வலிமையா இருந்தா தான் ஜெயிக்க முடியும். அதனால அதுக்கு வெற்றி ஸ்தானம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அடுத்தது 10ஆம் இடம். 10ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்மம்னா இந்த இடத்துல என்ன பார்க்கணும்னா கர்மயோகம் அப்படின்னு சொல்றோம்ல, விவேகானந்தர் சொல்வார்ல, கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொல்றாருல. ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கடமைங்கிறது நிர்ணயிக்கப்பட்டது. உங்களுக்கு தேவையான உணவை, உங்களுக்கு தேவையை வந்து நீங்களே பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு, அடுத்தவர்களை எதிர்பாராத அளவுக்கு தயார்படுத்திக்கிறது இருக்குல்ல. இப்போ என்ன கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் சும்மா இருக்கேங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா. அப்ப நான் வந்து யாரு, நான் வந்து இந்த இடத்துல வேலை பார்க்குறேன் அல்லது இந்த தொழில் பண்றேன், என்ன தொழிலா வேணாலும் இருக்கலாம். அதனாலதான் என்ன சொல்றாங்க, 10ஆம் இடம்ங்கிறது தொழில் மட்டுமே இல்ல, ஸ்டேட்டஸ். கிளர்க்கு, கேஷியர், மேனேஜர், ஒரு கம்பெனியோட சிஇஓங்கிறது ஒரு பொறுப்புல அந்த ஸ்டேட்டஸும் அதை தான் குறிக்கும். அப்ப 10ஆம் இடம் இது மட்டுமே இல்ல, கர்மம் அப்படிங்கிறது இன்னொரு இடம் இருக்கு. ஈமக்கிரிகைகள் பண்றோம்ல இறந்தவர்களுக்கு, அதுவும் கர்மஸ்தானம் தான். அப்ப 10ஆம் இடம்ங்கிறது அது ரொம்ப முக்கியம். அடுத்தது 11ஆம் இடம். 11ஆம் இடம் வந்து பொதுவாகவே வந்து லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. லாபம் மட்டுமல்ல, மூத்த சகோதரன். நம்ம மனசுக்குள்ள நிறைய ஆசைகளை மறைச்சு வச்சுட்டு இருப்போம், அதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது. சொன்னோம்னா நமக்கே வெக்கமா இருக்கும். பாக்குறவங்களும் இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்லாம் கேட்பாங்கல்ல. அந்த மாதிரி ஸ்தானம் வந்து 11ஆம் இடம். அது எப்படின்னா அபிலாஷை அப்படின்னு சொல்றாங்க. ஆசைன்னு சொல்லிட்டு போயிடலாம, அது என்ன அபிலாஷைன்னு சேர்த்து சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, சில பேர் பாத்தீங்கன்னா சாதாரணமா இருக்கிற வரைக்கும் சாதாரணமா இருப்பாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள்லாம் வந்த பிறகு அவங்க செய்யற வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா விபரீதமா இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க செய்யறது பூரா ஆச்சரியமா இருக்கும். அதாவது அச்சீவ் பண்ற மாதிரியும் செய்வாங்க. இப்ப இதெல்லாம் மனசுலயே தான் வச்சு பூட்டிட்டு இருக்க முடியும், வெளியில சொல்ல முடியாது. அப்ப அந்த மாதிரி அந்த ஆசைகள்லாம் நிறைவேறுமா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 11ஆம் இடம். ஜென்ரலா 11ஆம் இடம்ங்கிறது வந்து நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு லாபகரமா முடியுமா, நீங்க ஒருத்தவங்கள்ட்ட ஒரு உதவி கேட்டீங்கன்னா கொடுப்பாங்களா, இப்படி எல்லாம் இருக்குல்ல. அப்புறம் தொழில செய்யக்கூடிய லாபம், இதுவே தான் வந்து இளையதாரத்துக்கும் அதுதான். ஒருத்தவங்க வந்து மனசுக்கு பிடித்த துணை அமையெல்லாம் கூட 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிறவங்க, அந்த மாதிரி சில இதெல்லாம் வருது இல்லையா. நட்பும், முக்கியமான நட்பும் அதுல தான் வரும். ஸோ அதை குறிக்கிறதும் இளையதாரம்னு ஒரே லைன்ல முடிச்சுட்டு போயிடுவோம். அடுத்தது வந்து அபிலாஷைகள்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது நிறைவேறும்னா 11ஆம் இடம். அப்போ உபஜயஸ்தானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3, 6, 10, 11ங்கிறது ரொம்ப முக்கியமான இடம். இது ஜாதகத்துல எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத விட இது மட்டுமே தானா, உபஜயஸ்தானத்துல ஒருத்தங்களுக்கு ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த திசை நடத்தும் போது அந்த கிரகம் வந்து அவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதி. ஆனால் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகம் உபஜயஸ்தானத்துல முதலிடம்ங்கிறது 3ஆம் இடம். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை கிரகமும் திசை நடத்தினாலோ புத்தி நடத்தாலோ நல்லது பண்ணிடுமோ அப்படிங்கிறத முதல்ல அடுத்தது யோசிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3ஆம் இடம்ங்கிறது லேசான மறைவிடம். அது முழுமையான வந்து ஓப்பன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் ஒரு லேசான முறைவிடம். இப்போ லக்னாதிபதி ஒரு 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து இருந்தால் அவங்க முயற்சி பண்ண ஜெயிப்பாங்க, ஏதோ ஒரு விஷயத்துல போயிட்டு இருப்பாங்க. கரெக்ட். இப்போ உங்களுக்கு ஒரு ராஜயோகம் தரக்கூடிய 2 கிரகங்களோட சேர்க்கை போய் 3ஆம் இடத்துல உட்காந்துச்சுன்னா அது முழுமையா உங்களுக்கு பலன் கொடுக்காது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒருத்தங்க சிம்ம லக்கணத்துல பிறக்கிறாங்கன்னா 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்தா நம்ம ஒரு நிஷ்கல யோகம்னு ஒரு விஷயத்த சொல்லுவோம். இந்த நிஷ்கல யோகம்னா புதையல் யோகம் மாதிரி. அதுவும் வந்து பெரிய பெரிய தொழில் துறையில அவங்கவுங்க சார்ந்த துறையில உயர்ந்த பொறுப்புகளை பிடிக்கக்கூடிய யோகம். அப்போ 4ஆம் அதிபதிங்கிறது வந்து சிம்ம லக்கணத்துக்கு செவ்வாய், 10ஆம் அதிபதிங்கிறது சுக்கிரன். இது ரெண்டும் சேர்ந்து மறைவிடங்கள்ல இல்லாம இருந்தா நல்லது அப்படின்னு ஒரு யோகத்தை சொல்லுவோம். இது ரெண்டும் சேர்ந்து 3ஆம் இடத்துல உட்காந்துன்னா இல்லைங்க உங்களுக்கு நிஷ்கல யோகம் இருக்கு, ஆனா மறைவிடத்துல இருக்கு, பெரிய இடத்துல வேலை செய்யாதுன்னு சொல்லிடுவாங்க. அதனால உபஜயஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் அத்தனையுமே நல்ல பலனை கொடுக்குங்கிறத எதிர்பார்க்க கூடாது. உபஜயஸ்தானங்கள்ல சில கிரகங்கள் நல்ல பலனை கொடுக்கும். என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவ கிரகங்கள்னு ஒரு லிஸ்ட் எடுப்பாங்க. பாவ கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சுபாவத்தால பாவம், சூரியன் நெருப்பு கிரகம், செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம், அடுத்தது சனி அது வந்து நம்மள மிரட்டுற கிரகம், ராகு கேது, இந்த மாதிரி கிரகங்கள் 3ஆம் இடத்துல இருந்ததுன்னா அந்த திசை வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும், வலிமையா இருக்கும். அவங்க எதையும் தைரியமா முடிப்பாங்க அப்படிங்கிறதுனால. இதை தவிர சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருந்ததுன்னா கேளிக்கையிலையும் பொழுதுபோக்குல மட்டும்தான் அவங்களோட மனம் சென்றுகிட்டே இருக்கும். விருந்து, உல்லாசம், கொண்டாட்டம், இது பலன் கொடுக்கக்கூடியதா அப்படின்னு யோசிக்கணும். ஆக்கத்துக்கா அழிவுக்கா, உற்பத்திக்கா செலவுக்கா, இப்படி பார்க்கும்போது அதனால எடுத்தோடனே உபஜயஸ்தானத்துல இருக்கிற கிரகம் ஜெயிச்சிடணும்னு போகக்கூடாது. இப்ப குரு இருந்தா என்ன பண்ணும், இப்படி ஒண்ணு ஒண்ணா பார்த்துதான் ஒரு முடிவுக்கு வர முடியும்.
இப்போ உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் இருந்ததுன்னா அதுக்கு வலிமை அதிகம், அந்த ஜாதகருக்கு வந்து அந்த இதுல நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. அடுத்தது வாங்க, உபஜயஸ்தானத்தோட 2வது உபஜயஸ்தானம்ங்கிறது 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவோமா. 6ஆம் இடம்ங்கிறது கடனை குறிக்கிறது, நோயை குறிக்கிறது, எதிரியை குறிக்கிறது. இந்த இடத்துல போய் ஒரு சுபக்கிரகம் உட்கார்ந்தால் அந்த சுபக்கிரகம் என்ன இருக்கோ அந்த சுபக்கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி நோய் கொடுத்துரும். இப்ப சுக்கிரன் அப்படின்னு எடுத்தோம்னா சுக்கிரன் வந்து இனிப்பை குறிக்கிறது இல்லையா, சிறுநீரகத்தை குறிக்கிறது இல்லையா, நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகளை கொடுக்கறது இல்லையா, பாலியல் தொடர்பான பாலின உறுப்புகள் தொடர்பான நோய்களை கொடுக்கறது இல்லையா. அங்க வந்து அவங்களுக்கு பாதிப்பு குறையும். ஒரு நல்ல பவர்ஃபுல்லான போஸ்டிங்ல உட்காந்து அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்றாங்கல்ல, அது குறைஞ்சு போயிடும். அப்போ அந்த உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல பாவக்கிரகங்களை உட்கார்ந்து அதுக்கு வலிமை அதிகம். எப்படின்னா ஒரு எதிரியை வந்து இப்போ நம்மளுடைய 6ஆம் இடத்துல ஒரு பாவக்கிரகம் செவ்வாய் உட்கார்ந்துருக்குதா, சனி உட்கார்ந்துருக்குதா, ராகு கேது உட்கார்ந்துருக்குதா, சூரியன் உட்கார்ந்துருக்குதா, அப்படி அந்த கிரகம் இருந்ததுன்னா யாருமே என்ன பண்ணுவோம், நம்ம பல ரூபா பணம் வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல, இன்னைக்கு அவனை அடிச்சு உதைச்சாவது பணம் வாங்கிட்டு வரணும் வருவான். நம்மளை எதுக்க பார்த்தோன்னே என்ன தலைவா ஏதாவது கொஞ்சம் கிடைக்குமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு, கொடுத்த பணத்தையே திருப்பி தான் வடிவல் உருப்பட்டுலாம் வரல, இப்ப நான் என்னன்னு சொல்லிட்டேங்க, அந்த மாதிரி மாறிடுவாங்க. அதாவது வந்து எதுவாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறன். இது மட்டுமே இல்ல, ஒரு நோய் வந்தால் அந்த நோயிலிருந்து குணமாகக்கூடிய திறமை. சில பேர் பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து நான் ஏதாவது பண்றேன் பாருன்னு சொன்னாங்கன்னா அவன் வருவானான்னு பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்க, பயந்துகிட்டே உட்காந்துருப்பாங்கல்ல, அவன் சொன்னவங்க கூட மறந்து போயிருப்பான். இப்படி பயம் இல்லாம இருக்காருல்ல. சில பேரா நாளைக்கு வந்து உன் கழுத்தை சீரணும், வா இதான் அட்ரஸ் வா அப்படின்ட்டு உட்கார்றாங்கல்ல, வா நாங்க தான் உட்காந்துருக்கேன் வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதுதான் 6ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் இருக்கிறதோட வலிமை. 6ஆம் இடத்துல சுபக்கிரகங்கள் இருந்ததுன்னா அந்த சுபக்கிரகங்கள் பெரிய அளவுக்கு பலன் கொடுக்காது. சுக்கிரன் ஓரளவுக்கு பலன் கொடுக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கிராச்சாரியார் சுக்கிரன் வந்து மறைவிடங்கள்ல அதிக பலன் கொடுக்குங்கிறது ஒரு பவர்ல, அதனால. ஆனால் அந்த சுக்கிரனுக்கு 6ஆம் இடம் அதுக்கு பகை வீடாவோ பாதக வீடாகவோ இருக்கக்கூடாதுங்கிறது நம்ம தெளிவா பார்த்துக்கணும். அப்ப 6ஆம் இடத்தை பத்தி ஒரு தெளிவு கிடைச்சுதா, ரைட். அடுத்தது 10ஆம் இடம். 10ஆம் இடம்ங்கிறது வந்து கேந்திர ஸ்தானங்கள்ல வரக்கூடிய ஒரு இடம் இல்லையா. 10ஆம் இடம்ங்கிறது உங்க ஸ்டேட்டஸ். 10ஆம் இடத்துல என்ன சொல்றான்னா 10ஆம் இடத்துல ஒரு பாவி இருக்கணும், அப்படின்னா ஒரு பாவக்கிரகம் இருக்கணும்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா ஒரு பாம்பு இருக்கணும். பாம்புங்கிறது இந்த இடத்துல ராகு கேது சொல்லிக்கிறோம். அப்ப 10ஆம் இடத்துல வந்து ராகு இருந்தாலும் கேது இருந்தாலும் அவர்கள் வலிமையானவர்கள். என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும், ரொம்ப நெருக்கடி இருந்தாலும், கடன் இருந்தாலும் அதையெல்லாம் கடந்துட்டு அவங்க ஸ்டேட்டஸை நிச்சயமா நிரூபிச்சு காட்டிடுவாங்க, ப்ரூவ் பண்ணிடுவாங்கன்னு சொல்றோம்ல. அப்ப 10ஆம் இடத்துல ஒரு பாவக்கிரகமோ பாம்போ இருக்கணும். பாவக்கிரகம்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னு அதுலயும் சில பிரிவு வச்சிருக்காங்க. ராகு இருந்தா ரொம்ப சூப்பர், எப்படி இருந்தாலும் பிரம்மாண்டமா வந்துருவாங்க. கேது இருந்தாலும் பெரிய எதிர்ப்புகள்லாம் இருந்தா கூட அதையும் தாண்டி ஓரளவு பக்கமும் வந்துடுவாங்க. தொழில நிறைய நுணுக்கம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அடுத்தது செவ்வாய் இருந்ததுன்னா கேட்கவே வேணாம். என்னதான் பிரச்சனை வந்தா கூட 10ஆம் இடத்துல செவ்வாய்க்கு திக்பலம்னு ஒரு பேர் உண்டு. ஆனா அந்த இடம் செவ்வாய்க்கு நெகட்டிவ் இடமா இருக்கா, இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா இருந்தாலும் ஓரளவு அந்த பலனை கொடுத்துரும். அடுத்தது 10ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் அதுக்கும் திக்பலன்னு பேரு. அப்ப 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல பாவக்கிரகங்கள் தான் திரும்பவும் நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். இந்த 10ஆம் இடத்துல சுபகிரகம் வந்ததுன்னா இது வந்து ஒரு வகையில தோஷத்தை கொடுத்துரும். ஏன்னா தொழில் ஸ்தானம் ஸ்டேட்டஸ் ஸ்தானம் இல்லையா, அந்த இடத்துல வந்து சுபகிரகம் உட்கார்றது அவ்வளவு சிறப்பு இல்லை. குரு உட்கார்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 10 பைசா கூட அடுத்தவங்களை சார்ந்துட்டு தான் உட்கார்ந்துருக்கணும். அந்தணன் 10ல் தனித்து நிற்க அவதிகள் மெத்த உண்டுன்னே சொல்லுவோம். அந்த மாதிரி சுபக்கிரகங்கள் அங்க உட்காரக்கூடாது. மேக்சிமம் அந்த குரு உட்காராம இருக்கிறது ரொம்ப நல்லது. பாவக்கிரகங்கள் எதுவா இருந்தாலும் ஓகே. சனி உட்கார்ந்ததுன்னா என்ன பண்ணணும்னா தொழில்ல வந்து நல்ல ஸ்டேட்டஸை கொடுத்தாலும் அந்த தொழில் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இருக்குல்ல, அது நம்மளை விட நம்மளை சார்ந்தவர்களுக்கு அதிகமா கிடைக்கும். அதாவது நம்ம மூளையும் உழைப்பும் அடுத்தவர்களுக்கு பயன்படுற அளவுக்கு ஆயிடும். 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடத்தை தான் ரொம்ப கவனமா பார்க்கணும். இந்த 11ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே நம்மளோட ஒரு காரியமும் நல்ல மாதிரி முடியணும். இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பொண்ணை விரும்புறேன், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணிப்பான். இந்த கல்யாணம் பண்ணிட்டா ஒரு சந்தோஷம்னு ஒண்ணு கிடைக்குத, அது கிடைக்கணும்ல, அப்பதான் நோக்கம் நிறைவேறும் இல்லையா. அதுக்கு 11ஆம் இடத்தோட சப்போர்ட் வந்து தேவை. கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்க, என்னைக்கு நான் கல்யாணம் பண்ணோம்னா அன்னைக்கு எல்லாமே போச்சு அப்படிங்கிறாங்கல்ல. பொண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும். அப்ப நோக்கம், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ இந்த ஆணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு அந்த நோக்கம் இருக்குல்ல, அந்த நோக்கம் நிறைவேறும்னா 11ஆம் இடம் வந்து ரொம்ப முக்கியம். 11ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிற கிரகங்கள் மேக்சிமம் எல்லாமே ஓரளவு நல்லது செய்யும். பாவ கிரகமா இருந்தாலும் சரி, சுப கிரகமா இருந்தாலும் சரி. இது வந்து பொதுவான விதி. இதுக்கு நிறைய விதிவிலக்கு இருக்கு. நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பின்னாடி விதிவிலக்குன்னு சொல்லணும்னா இதை விட்டுடுவாங்க.
அதையே பிடிச்சிக்கிட்டு நிற்பாங்க இல்லையா, அதுக்காக சொல்ல வரோம். அடுத்தது லக்கணத்துல வந்து சரலக்கணம், ஸ்திரலக்கணம், உபயலக்கணம்னு 3 லக்கணம் பிரிப்பாங்க. மேஷம், கடகம், துலாம், மகரம், இது 4ம் சரலக்கணம். இந்த லக்கணத்துல பிறந்தவர்களுக்கு 11ஆம் இடத்துல கிரகங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. அது மட்டும் இல்ல, 11ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் மறைவிடத்துல மறைஞ்சிருக்கிறது நல்லதுன்னு எடுத்துக்கணும். ஏன்னா சரலக்கணங்களுக்கு 11ஆம் இடம்ங்கிறது பாதகஸ்தானம். அங்க இருக்கக்கூடிய எந்த கிரகமும் வந்து நல்லது செய்யாது. ஆச்சா, அதே போல அந்த இடத்துக்கு உரிய கிரகம்னு ஒண்ணு இருக்கும்ல, அது எங்க இருந்தாலும் நல்லது செய்யாது. அதனால அது மறைவிடங்கள்ல இருந்துன்னா நமக்கு கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகன் முடிவு பண்ணிக்கலாம். அப்போ இப்ப வர நீங்க கேட்ட கேள்வி, உபஜயஸ்தானம்னா என்னன்னு சொன்னா, ஒரு ஜாதகத்துல 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், இதுதான் உபஜயஸ்தானம். அப்போ உபஜயஸ்தானத்துல இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் வந்து பொதுவா நல்லது கொடுக்கும்னு ஜென்ரலா சொல்லியிருந்தாலும், எப்படிதான் பார்த்தா கூட பாவக்கிரகங்கள் மட்டும்தான் உபஜயஸ்தானங்கள்ல நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது உபஜயஸ்தானத்துல 10ஆம் இடத்துல அப்படின்னு பார்த்தான்னா, 10ஆம் இடத்துல சுபக்கிரகம் இல்லாம இருந்தா நல்லது. அதே போல 2 கிரகம் 2-3 கிரகம் சேர்ந்து இருந்தாலும் நல்லது இல்லை 10ஆம் இடத்துல. அடுத்தது 11ஆம் இடம். 11ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் சரலக்கணங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களும் நல்லது செய்யாது. 11ஆம் இடத்தை சேர்ந்த கிரகமும் நல்லது செய்யாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடணும். போற போக்குல உபஜயஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்லதுதான் செய்யும், அது இருந்துன்னா உங்களுக்கு அள்ளி கொடுக்கும், இப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல. இதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த நீங்க கேட்ட கேள்விக்கு. நிச்சயமா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோ தெரியும். உங்களுக்கு புரிஞ்சதுன்னா பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு புரிஞ்சுது, நம்ம நேயர்களுக்கு புரிஞ்சுதுன்னு அர்த்தம். கண்டிப்பா சார். இது வரைக்கும் வந்துட்டு நானுமே அதான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த கிரகங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா ஓகே நம்ம நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு இவ்வளவு தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்பதான் எனக்கே புரிய ஆரம்பிச்சது. சோ 10ஆம் இடத்துல வந்து கண்டிப்பா வந்து பாவ கிரகம் தான் இருக்கணும் அப்படிங்கறதே ரொம்ப தெளிவா புரிய வச்சிருந்தீங்க. மிக்க நன்றி சார். நன்றி. பொதுவா சுக்கிர தசைனாலே நல்லது செய்யும், சனி தசைன்னு சொன்னாலே கெட்டதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா சார் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஒரு கிரகம் வந்து இருக்கிற இடத்தை பொறுத்துதான் நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே நல்லாவே புரிஞ்சது. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.